இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க கோவத்துல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என்ன தண்டனையா? உங்களுக்கா? நான் நினைச்சதை விட நீங்க சூப்பரா நல்லாவே நடிக்கிறீங்க பாரதி. உங்க கதையெல்லாம் நம்புறதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க. அவ ஏதோ சின்ன பொண்ணு, அவ மிரட்டினான்னு கல்யாணமே பண்ணி வச்சு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்னன்னு சொல்றது, எங்க போய் சொல்றது? சாரி பாரதி, என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிற தகவலை எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. லாஸ்ட் மினிட்ல கூட நாங்க ஏதாவது பண்ணிருப்போம். ஆனா அதுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம்னு உங்களுக்கு புரியுதா? ஆதி, நான் அவங்க சொன்ன மாதிரி எதுவும் வேணும்னு பண்ணல. என்னோட சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு மனவும் அபியும் லவ் பண்ற விஷயம் ஏற்கனவே தெரியுமா பாரதி? சொல்லுங்க பாரதி, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் ஆதி. அப்புறம் ஏன் பாரதி என்கிட்ட சொல்லல? அது அபி சின்ன பொண்ணு, அவளுக்கு பிராக்டிகலா சில விஷயம் புரியல. மனோவ அபி லவ் பண்றான்னு தெரிஞ்சு நான் 2 பேரையும் கண்டிச்சேன். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க ஃப்ரெண்டு சித்தார்த்துக்கு அபிய கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு தெரிஞ்சது. இந்த டைம்ல அபியும் மனோவும் லவ் பண்ற விஷயத்த சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல. வாய மூடுங்க பாரதி, வாய மூடுங்க. நீங்க எப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அவங்க லவ் பண்ணதை பத்தி எனக்கு எந்த க்ளூவுமே இல்லை. ஆனா பிரச்சனை நடந்த மறுநாள் நான் உங்ககிட்ட சந்தேகப்பட்டு தான் கேட்டேன். அப்போது நீங்க சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல பாரதி? கேட்டா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் உங்களை ரொம்ப நம்பினேன் பாரதி. ஆனா இப்படி ஒரு விஷயத்த சத்தியமா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. என்ன மாதிரி ஆளுங்க தான் நீங்களும்.